வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வசந்த் தூண்டிமுத்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OEE, அதாவது ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோட அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பைக்கு வாங்கும்போது உங்களுக்கு இப்போ 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 100 கிலோமீட்டர் மைலேஜை நம்பி நீங்கள் அந்த பைக் வாங்குறீங்க. ஸோ இப்படி வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கல, இல்லை ஸ்டார்டிங்கில் 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு பைக் வாங்கினவங்கள்ட்டே ஏன் 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கல கேட்பீங்க. அப்படின்னு கஸ்டமர் கேரை நீங்கள் கேட்பீங்க, கேட்டு சரி பண்ணி வாங்குவீங்க. அப்படி இல்லையா, ஒர்க் ஷாப்பில் கொடுத்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி பண்ணி வாங்குவீங்க. ஸோ இதுதான் நார்மல் வண்டிக்குள்ளது. இதே கான்செப்டை அப்படியே நீங்கள் ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு வாங்க, இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வாங்க. இப்போது ஆர்கனைசேஷனில் நான் வந்து மேன், மெஷின், மெத்தட் அண்ட் மெட்டீரியல், ஸோ இதை 4 பேஸ் பண்ணி தான் ஒரு நிறுவனமானது இயங்க தொடங்கும். ஸோ அப்போது நான் வந்து 4 மிஷின் வச்சுருக்கேன், அந்த 4 மிஷினுக்கு ஏற்ற 4 ஆப்ரேட்டர் வச்சுருக்கேன், இந்த மெத்தடில் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு அவுட்புட் வரல. ஏன் வரல அப்படின்ற கேள்விக்காக கால்குலேட் பண்ணுறது தான் இந்த OEE, ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது. இந்த OEE வந்து 3 கேட்டகரிஸை 3 KPI மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சராக கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு KPI என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, டைம். அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம், இப்போ 8 மணி நேரம்னா அந்த 8 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ 8 மணி நேரம் நான் வந்து டைமிங் வந்து ப்ரொடக்ஷன் டைம் அப்படின்றது. இப்போது இடையில வந்து ஐடியல் ஹவர்ஸ் வரும் பாருங்கள். ஐடியல் ஹவர்ஸ் அல்லது பிரேக் டவுன் ஹவர்ஸ், மெஷின் பிரேக் டவுனால் பிரேக் டவுன் வரலாம். அப்போ ஐடியல் ஹவர்ஸ் மெட்டீரியல் ஷார்ட்டேஜ்னால வரலாம், ஆப்ரேட் இல்லாதனால வரலாம். ஸோ இது எந்த காரணத்தினால அந்த டைமிங் குறையுது. ஸோ எவ்வளோ நேரம் ப்ரொடக்ஷன் டைம் பிளான் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் ரன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் அவைலபிலிட்டி அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி. இந்த குவாலிட்டி அப்படின்றதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஓகே குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா, எவ்வளோ ஓகே குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நாட் ஓகே குவான்டிட்டி, ரிஜெக்ஷன் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான், ஓகேவா. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கவுண்ட், அதாவது நம்பர்ஸ், எண்ணிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், திரும்ப பாருங்கள். அவைலபிலிட்டி அப்படின்றது டைம், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண திட்டமிட்ட நேரம் எவ்வளோ நேரம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, ஓகேவா. ப்ரொடக்ஷன் பண்ணக்கான நீங்கள் திட்டமிட்ட நேரம், அதை வந்து எவ்வளோ நேரம் நடந்திருக்கு. ஸோ இதோட பர்சன்டேஜ் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண குவான்டிட்டி எவ்வளோ. இப்போ 500 குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி 500ல் எவ்வளோ குவான்டிட்டி ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி ரிஜெக்ஷன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஓகே ஆயிருக்கோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண குவான்டிட்டியாக டிவைட் பண்ணணும். ஸோ இதோட பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நீங்கள் திட்டமிட்ட குவான்டிட்டி எவ்வளோ, அதாவது பிளான் பண்ண குவான்டிட்டி எவ்வளோ. 500 நம்பர் குவான்டிட்டி வந்து பிளான் பண்ணிருக்கீங்களா, ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆக்சுவல் ப்ரொடியூஸ் பண்ண குவான்டிட்டி டிவைட் பை பிளான்டு குவான்டிட்டி. ஸோ இது 3 ஆவரேஜ், அதாவது இந்த 3ஓட பர்சன்டேஜ் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ண வர்ற வேல்யூ தான் இந்த OEE, ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது. இந்த OEE இருக்கணும்னா அபோவ் 80% இருந்தால் தான் நம்ம குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஃபியூச்சர் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. என்று அன்புடன் வசந்த் தூண்டிமுத்து.